ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து 15S ஒரு ஃபோன் வரப்போகுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்சங்கோட நெக்ஸ்ட் ஜென் ஃப்ளிப் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்பிள் தரப்புலேருந்து ஏஆர் கிளாஸ் கொண்டு வர போகிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் 9a ப்ரைஸ் டீட்டெயில் கிடைச்சிருக்கு, அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, Xiaomi தரப்புலேருந்து 15 சீரீஸில் ஒரு ஃபோன் வரப்போகுது. அந்த ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்டான ஃபோனுன்னு சொல்லப்படுகிறது. அந்த ஃபோனில் என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா 15S வரலான்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆகிருக்கு. Xiaomi தரப்புலேருந்து இந்த 15S பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. 12 சீரீஸ் Xiaomi 12 சீரீஸில் 12 லெசன் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 13லேயும் இந்த சீரீஸ் கிடையாது, 14லேயும் இந்த சீரீஸ் கிடையாது. இப்போ வந்து 13லேயும் பார்த்தீங்கன்னா T தான் கொண்டு வந்தாங்க, 14லேயும் T தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து மீண்டும் 15Sன்ற ஒரு ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து Xiaomiயோட கம்யூனிகேஷன் லிமிட்டடில் வந்து அவங்களோட அஃபிஷியல் இதில் வந்து வெப்சைட்டில் மாடல் நம்பர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த 15Sன்றது ஒரு பட்ஜெட் செக்மெண்டான ஃபோனாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது Xiaomi 15 சீரீஸில். இதில் வந்து 90 வாட்ஸ் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேற்கொண்டு வேறு என்ன டீட்டெயில் வருன்றது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா 12ஸ்லேருந்து 2 ஜென்ரேஷனாக இந்த ஃபோனை பற்றி அவங்க பேசவே இல்லை. இப்போ புதுசாக வந்து மீண்டும் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் Xiaomi 15 சீரீஸில் கொண்டு வர போகிறாங்க. அதனால இந்த ஃபோன் கொண்டு வரும்போது எந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துன்றதை நம்ம பொறுத்து இருந்த பார்க்கணும். 12S சீரீஸில் பார்த்தீங்கன்னா 12S Pro 12S அல்ட்ரான்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து Xiaomi தரப்புலேருந்து 15S மட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 15S Pro வருமா அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில் இதுதான். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நத்திங் ஃபோனோட 3 சீரியஸோட லான்ச் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 3A. அது வந்து சில லீக்கட் ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 3A பொறுத்த வரைக்கும் எங்கே வரப்போகுது, எந்த வெப்சைட்டில் சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்றது லீக் ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட URLலாம் லீக் ஆகிருக்கு. நத்திங் 3A பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வரப்போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணுற URL லீக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நத்திங் 3A மற்றும் 3A+ எப்போ வரலான்னு கேட்டிங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி வரலான்ற மாதிரி இப்போ வந்து லீக்கடான URL இமேஜஸ் கிடைச்சிருக்கு. அதில் மூலயமா நம்மளுக்கு இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. நத்திங் 3 வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் டீட்டெயில் கிடைச்சிடும், ப்ரைஸ் டீட்டெயில் கிடைச்சிடும். மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. 3A பற்றி என்னென்ன ஸ்பெக் வரும்ன்றதை நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸிலேருந்து எக்கச்சக்கமான மிட்ரேஞ்ச் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து இந்தியாவுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா லான்ச்சிங் டயத்தில் வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து A சீரீஸில் மிட்ரேஞ்சான A06 கொண்டு வர போகிறாங்க. F சீரீஸில் F06 கொண்டு வர போகிறாங்க. F16 5G கொண்டு வர போகிறாங்க. M16 5G கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனில் A, F அண்ட் M சீரீஸ் இந்த ஃபோன் எல்லாமே வந்து லான்ச்சிங்க்கு ரெடி இருக்கு அப்படின்றது இப்போ சாம்சங் தரப்புலேருந்து கிடைச்சிருக்க டீட்டெயில் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்ன வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து இப்போ வந்து இந்த வந்து என்னென்ன ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க போது, அதனால் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். A06 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு 5G ஃபோன் தான். 4GB ரேம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 ப்ராசஸரோட வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1UI 7 வரப்போகுது, Android 15 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா அதே போல் தான் F06 இதே ஃபீச்சர்ஸ் தான் வரலாம். ஆனால் வந்து ப்ராசஸர் மட்டும் மாறும். மற்ற ஸ்பெக்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6.7 இன்ச் கொண்ட LCD ஸ்க்ரீன் வரப்போது, 50 MP பிரைமரி கேமரா வரப்போது, 8 MP செல்ஃபி ஷூட்டர் வரப்போது. ரெண்டு ஃபோன்லையும் A06 F06 5000 mAh பேட்டரி வரப்போது, 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி தரப்புலேருந்து F16 5Gன்ற ஒரு ஃபோன் வரப்போது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB ரேம் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இது Android 14 தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வரக்கூடிய ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா
A06 பார்த்துட்டோம், F06 பார்த்துட்டோம், F16 பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா M16 பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. M16 பொறுத்த வரைக்கும் F16லையும் ஒரே மாதிரி தான் ஸ்பெக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6.7 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே வரப்போது, 50 MP பிரைமரி கேமரா, அது மட்டும் இல்லாமல் 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ வரப்போது, 13 MP செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க, 5000 mAh பேட்டரி இருக்க போது, 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. இதெல்லாம் அடுத்தடுத்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோன்ஸ் லிஸ்ட் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இதுதான் வரப்போகுது ஃபியூச்சரில் கூடிய சீக்கிரத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எண்டுக்குள்ளே இதெல்லாம் வரப்போகுது சாம்சங் தரப்புலேருந்து அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சோனி தரப்புலேருந்து அதாவது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சோனி பிளே ஸ்டேஷன் தீமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன ஃபிட்னஸ் ட்ராக்கு, இது எப்படி வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோனி தரப்புலேருந்து சைனாவில் கிட்டத்தட்ட 10 வருஷம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பிளே ஸ்டேஷன் அங்கே கொண்டு வந்து. அந்த 10 வருஷத்துக்கு செலிப்ரேஷன் பண்ணும்போது சோனி ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டோட ஃபிட்னஸ் ட்ராக்கை தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனி பிளே ஸ்டேஷன் தீமில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணக்குள்ள சோனி பிளே ஸ்டேஷனோட ப்ளூ கலர் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. பிளே ஸ்டேஷன் லோகோலாம் இருக்குது. உள்ள பார்த்தா அந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க, ஃபிட்னஸ் ட்ராக்கர். இது எந்த பிராண்டோடதுன்னு கேட்டிங்கன்னா Xiaomi பிராண்டோட தான். Xiaomiயும் சோனியும் பிளே ஸ்டேஷன் பிராண்டும் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதனால அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓப்பன் பண்ணி பாக்ஸ் பார்க்கல சூப்பராக இருக்குது. அதோட பிக்சரில் நான் காமிப்பா உங்களுக்கு அப்பயே புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா Xiaomi ஸ்மார்ட் பிராண்ட் 9 Pro வரப்போது. அதில் வந்து 1.74 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போது கேட்டிங்கன்னா 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்க போது, 2.5D ரெனி ஃபோர்ஸ்டு கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5 ATM வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்கள் வாட்டரில் நினச்சி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 75 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து 21 days கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து Android 8க்கு மேலே உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் சப்போர்ட் பண்ணும், iOS 12க்கு மேலே உள்ள ஐஃபோன்லையும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி 5.4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் பிராண்ட் 9 Pro பொறுத்த வரைக்கும் கெரிஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் காம்பேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, ப்ளஸ் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது, ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் ட்ராக்கர் இருக்குது. எக்கச்சக்கமான ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MI ஃபிட்னஸ் ஆப் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ரிவ்யூ ஆகல. ப்ரைஸ் ரிவ்யூ ஆகும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் தான். பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் சைனாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. இந்தியா கொண்டு வரும்போது என்ன ப்ரைஸில் வரும்னு சொல்கிறேன். சைனா கொண்டு வந்தால் சைனாவில் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசூஸ் தரப்புலேருந்து இந்த ZenFone சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குற சீரிஸ் தான். அதோட அடுத்த ஃபோன் வரப்போது ஆசூஸ் ZenFone 12 Ultra வந்து இப்போ டீசர் கிடச்சிருக்கு. குளோபல் லான்ச்சுக்காக வரப்போகுது. குளோபல் லான்ச்சுக்கு வரும்போது இதில் என்னென்ன வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆசூஸ் ZenFone 12 Ultra பொறுத்த வரைக்கும் February 6 குளோபல் லான்ச்சுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசூஸ் ZenFone 12 Ultra பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன ஸ்பெக்கு வரலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ZenFone 11 Ultra வந்து மார்ச் மாதம் 2024 கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து அதுக்கு முன்னாடியே கம்மிங் சூனாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வராங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆசூஸ் ZenFone 12 Ultra பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா Snapdragon 8 Elite வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 16 GB RAM வரப்போது. Android 15 வரப்போது. Zen UI-யோட வரப்போது. ஆசூஸோட Zen UI-யோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான AI இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமேஜ்லாம் இம்ப்ரூவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே LTPO டிஸ்பிளே வரப்போது. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ரியர் கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ, 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 5800 mAh கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு வரும்ன்றது அவங்க சொல்ல. ப்ரைஸ் வரும்போது ரிவீல் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 50லேருந்து 60Kக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. 50,000லேருந்து ஒரு 60,000க்குள்ளே வந்துருச்சிங்கன்னா நல்ல காம்படிட்டிவாக இருக்கும். அது இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ஆசூஸ் வந்து கம்பேக் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஆசூஸ் தரப்புலேருந்து இந்த ஒரு ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்குன்றது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா
கூகுள் பிக்சல் 9 அதோட ப்ரைஸ் இப்போ ஹைக் ஆயிருக்கு, விலை ஏறி இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பிக்சல் 9 வரப்போகுது, கூடிய சீக்கிரத்தில் கூகுள் பிக்சல் 9a வரப்போகுது. இந்த கூகுள் பிக்சல் 9 சீரியஸ்லேயே ஒரு பட்ஜெட் செக்மெண்டான ஃபோன் 9a. இந்த 9a வரப்போகுது. இந்த 9a பொறுத்த வரைக்கும் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2024 கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ 9a அவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. 9a வரப்போகுது. இந்த 9a வரப்போகிறதுல என்ன ப்ரைஸ்க்கு வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ப்ரைஸ் ஹைக்காக தான் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் மாடல் 128 GB இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் மாடல் 256 GB இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் மாடலான 9a பொறுத்த வரைக்கும் $499 வரலாம். அப்போ அதாவது அப்ராக்சிமேட்லி பேஸ் மாடல் 128 GB வந்து இந்திய மதிப்பில் 43,100 வரலாம். அதாவது ஹையர் மாடலான 256 GB வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட $599 வருது. அது கிட்டத்தட்ட ஒரு 51,800 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பிக்சல் 8 பொறுத்த வரைக்கும் 256 GB மாடலே வந்து அதை விட வந்து ஒரு $40 அதிகமாக இருக்குது. $40 அப்ராக்சிமேட்லி 3,400 அதிகமாக தான் இருக்குது. முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணக்குள்ள 256 GB மாடல் வந்து 3,400 அதிகமாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா முந்தின ஜென்ரேஷனோட கிட்டத்தட்ட இதுக்கு ஹைக்காக தான் போயிருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வரும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியாவுக்கு பிக்சல் 8a பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங்காக 52,999 இருந்துச்சு. அதே பிக்சல் 9a பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வரும்போது ஸ்டார்டிங்காக என்ன ப்ரைஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அதை விட ஹைக்காக தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 55,000 60,000 ஸ்டார்டிங் வேரியன்ட் வரலாம். 60,000 65,000 256 GB வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லீக்டு இமேஜ்லாம் வருது. பேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 2 கேமரா வரப்போகுது. 2 கேமரா ஒரு ஃப்ளாஷ் வரப்போகுது. 2 கேமரா பெரிய பெரிய கேமரா மாதிரிலாம் தெரியல, சின்ன சின்ன கேமரா சென்சார் தான். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலான்றது சொல்லிடுறேன். 6.3 இன்ச் கூட ஆக்டிவ் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது 9 and 9 Proல என்ன இருந்துச்சோ அதே ஸ்க்ரீன் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Tensor G4 சிப்செட் கொடுக்க போகிறாங்க. 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் 256 GB ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. 2 வேரியன்ட் வரப்போகுது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 186 கிராம் வெயிட் இருக்க போது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஸ்மார்ட் 9 HDன்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெக் டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. 6.7 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன வரலான்னு கேட்டிங்கன்னா, 3 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். Android 14 Go எடிஷன் வருது. XOS 14 வரப்போது. 13 MP மெயின் கேமராவுக்கு வரப்போது. அது இல்லாமல் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 5000 mAh பேட்டரியோட 10 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. இது பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டை நோக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஸ்மார்ட் 9 HDயோட பேஸ் பிரைஸாக என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 6,199 கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பேங்க் ஆஃபரோட உங்களுக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 6,699 பேங்க் ஆஃபரோட உங்களுக்கு ஒரு 500 கம்மியாகி 6,199 வரும். இது லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இருக்க போது. அந்த பிப்ரவரி 4ஆம் தேதி லான்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சேல்ஸ் கொண்டு வரப்போ உங்களுக்கு லிங்க் ஆஃபர் லிங்க் நம்ம சேனலில் கிடைக்கும். நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பெப்பிள்ன்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸஸ் மூலியமாக பெப்பிள் ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஓப்பன் சோர்ஸ் கொண்டு வந்ததுனால எக்கச்சக்கமான ஆப்ஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெப்பிளோட ரிட்டன் அவங்க கம்பேக் கொடுக்குன்றதுக்காக ஓப்பன் சோர்ஸ் மூலியமாக ஓஎஸ், அதனால வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் மூலியமாக ஓஎஸ்ன்றதுனால எக்கச்சக்க பேர் ஒர்க் பண்ணலாம். அந்த ஓஎஸ் மூலியமாக அதில் ஒர்க் பண்ணி வந்து அவங்களுக்கோட சஜஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓஎஸை வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஓப்பன் சோர்ஸ் மூலமா போயிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டத்து மூலமா யார் வேணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணலான்றதுக்காக தான் அதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெப்பிள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் மூலமாக போனதுனால கூடிய சீக்கிரத்தில் புதிய புதிய ஸ்மார்ட் வாட்ச்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச் ஃபிட்னஸ் ட்ராக்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதனால வந்து அதுக்குன்னு டெடிகேட் ஓஎஸ் இருக்கிறதுனால அது வந்து ஃபியூச்சரில் சூப்பராக ஒர்க் ஆக போகுது அப்படின்றதுக்காக அவங்க கம்பேக் கொடுக்குறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க.
அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நாய்ஸ் தரப்புலேருந்து மாஸ்டர் பட்ஸ் அப்படின்ற சீரியஸில் சவுண்ட் அதிகமாக இருக்கும்போது சவுண்ட் போஸ் டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து பட்ஸை கொண்டு வர போகிறாங்க. அந்த பட்ஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்களா? அதில் வந்து ஒரு டீஸ் தான் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் பை போஸ் அப்படின்ற மாதிரி. அந்த இதில் வந்து ஒரு பட்ஸை கொண்டு வர போகிறதாக இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து டீசர் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்மிங் சூன் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்ன வரலாம் அப்படின்றதெல்லாம் இன்னும் அவங்க லீக் பண்ணல. அது அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் டிஜிட்டல் பிராண்ட் வந்து WD ப்ளூ SN5000 ஒரு SSD-யை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 4TB-க்கான SSD. இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. இது 4TB கெப்பாசிட்டி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 5500 Mbps/s ஸ்பீடு இருக்க போது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24% பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4.0 NKG ஃபைல்டு ஃபோல்டர் காப்பி ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து 1200 TB ரைட்டிங் ஸ்பீடு இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குயிக்காக ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5500 MB 4TB மாடல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ரேண்டம் ரீடு வந்து 690K, அதாவது 4TB மாடல். அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் ரைட் ஸ்பீடு வந்து 9000K 4TB மாடல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, லிமிடெட் வாரண்டி மட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்ற பார்த்துச்சிங்க. இது வந்து 5லேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் வந்து 3199 ரூபாயிலிருந்து 26,999 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து இந்த 4TB மாடலில் 500 GB -4TB வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 500 GB வந்து 3199 வரைக்கும். ஹையர் மாடலான 4TB மாடல் 26,999 வரைக்கும். எல்லாத்தோட ஆஃபர் லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆப்பிளோட iOS 18.3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாராவது iOS 18.3 உங்களுக்கு அப்டேட் கிடச்சிருச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன அப்டேட் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். எதான்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ்க்காக. அதில் வந்து அதுக்காக வந்து அந்த ஓஎஸ்க்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ்க்காக கொண்டு வர போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கான ஓஎஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விஷன் ஓஎஸ்ன்னு சொல்லி அந்த விஷன் ஓஎஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஆப்பிள் வந்து இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க. அந்த விஷன் ப்ரோன்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஸ்மார்ட் கிளாஸ்க்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால கூடிய சீக்கிரத்தில் வந்து அதோட அப்டேட் கிடைக்கும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா லெனோவோ தரப்புலேருந்து ஒரு டேபை கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்டான டேப். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 10.1 இன்ச்சு கொண்ட LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 400 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 72% வந்து NTSC கலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ SD கார்டு மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது, 8 MP பேக் கேமரா ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5 சப்போர்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 15 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Android 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Bluetooth 5.3 இருக்குது. இது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து $159 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வருன்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் வந்து இது குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிக்கெலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இது என்ன ப்ரைஸ் இந்திய மதிப்பில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 13,000 ரூபாய்க்கு கிட்ட வருது. அதுக்கப்புறம் இன்றைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா iQOO Neo 10R பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. என்ன இப்போ ஸ்பெக்கு வரணும். இப்போ வந்து இந்தியாவுக்காக வரப்போகிற iQOO Neo 10Rல என்னென்ன ஸ்பெக்கு வரப்போகுதுன்றதை நம்ம சேனலில் கொடுத்துருவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு டீசர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீசர் மூலமா iQOO Neo 10R கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதாவது பிப்ரவரியில் வந்து லான்ச் ஆக போகிறது. பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆக போகிறதுக்காக டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீசரான இமேஜ்லாம் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து 10R வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. iQOO Neo 10 சீரீஸில் 10R தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா மற்ற சைனாவில் கொடுத்ததோட இந்தியாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதோட ஸ்பெக்கெலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இருந்தாலும் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லிடுறேன். Neo 10R பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 6.78 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா HDR 10+ வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வரப்போகுது. ஆனால் வீடியோ ரெக்கார்டிங் 8K 30 fps வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 6400 mAh பேட்டரி இருக்க போது 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ப்ராசஸர் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 8S Gen 3 வரப்போகுது. இதுதான்
இன்றைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.